Hi மக்களே, welcome back to our channel. கஷ்டப்படுறவங்களுக்காக கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்ததுனால அப்படி கொடுக்குறாங்க. அதான் வீட்டு சாப்பாடு போல நல்லாவும் இருக்கும், சாப்பாடு விலையும் கம்மியாவும் இருக்கும். காசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு. அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லணும், இது இங்க போனா சாப்பாடு நிறைய இருக்கும், வாங்கினோடா அப்படின்னு சொல்லணும். எல்லாமே நல்லா இருக்கு. மீன் குழம்பும் சூப்பரா இருந்துச்சு, கறி குழம்பும் கம்மியா இருக்கு. ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இந்த கடையை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுவும் அசோக் நகர்ல 50 rupeesக்கு சாப்பாடு கிடைக்குதாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த கடையை பத்தி சொல்லணும்னா, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஒத்துமையா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடை மகளிர் மட்டும்தான். என்னடா மகளிர் மட்டுமா அமையுதுன்னு பாக்குறீங்க? அதுவே அமையுதுங்க. நான் தேடி வரல சத்தியமா. உங்க அம்மா சத்தியமா? சத்தியமா. கடையோட பேரு ராமாயி சாப்பாடு கடை. இந்த கடையை பாத்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா 7th Avenue அசோக் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து GRT ஸ்கூலுக்கு வெளியிலே இருக்கும். இந்த கடையில வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதை தவிர சைடிஷ்க்கு பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, சிக்கன் தொக்கு, பீஃப் தொக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஓனர் கிட்டயும் பேசலாம், மக்கள் கிட்ட எப்பவும் போல நம்ம ரிவ்யூ கேட்கலாம். அப்படியே நானும் ஒரு புடி பிடிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போமா. நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, டேஸ்ட்லாம் எப்படின்னா இருக்கும்? நல்ல டேஸ்ட்மா. நான் வந்து இங்க ஒரு 2 வருஷமா வாட்ச்மேனா இருக்கேன். நான் ஊர் வந்து வெளியூர், திருவண்ணாமலை ஆரணி பக்கம். நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. சாம்பார், ரசம், பீஃப் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம இவ்வளவுதான் காசுன்னு இல்லை, மினிமம் காசு கொடுத்தோம் நல்லா டேஸ்டா மனது திருப்தியா கொடுக்குறாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உடம்பு நல்லா கஷ்டப்படுறவங்களுக்காக கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்ததுனால அப்படி கொடுக்குறாங்க. டேஸ்ட்லாம் எப்படின்னா நல்லா இருக்குமா? டேஸ்ட்லாம் நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருக்கு. சாம்பார், ரசம், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, பீஃப் குழம்பு நம்ம வீட்டுல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இந்த இடத்துல சாப்பிட்டுருக்கீங்களா? டேஸ்ட்லாம் எப்படின்னா வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நாங்க எல்லாமே. பட் இங்க ஸ்டாண்டு எல்லாமே இங்க இருக்கும். நல்லா இருக்கு. டேஸ்ட்ல எடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. மத்த இடத்துல எல்லாம் 70, 80ன்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு போய் ஒரு வண்டி ஓட்டுனா 100 ரூபா தான் சாப்பாடு. அதுல 50 ரூபாய் வீட்டுக்கு, 50 ரூபா சாப்பாடு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியும் நிறைய வச்சிருக்காங்க. மீன் குழம்பு இருக்கிற இடத்துல வந்து 2 கறி குழம்பு கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய இதுமா. அதுக்கு ஏத்த மாதிரி காசுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு. இதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல போறீங்கன்னா ஒரு சாப்பாடு எவ்வளவு வருது? அட்லீஸ்ட் ஒரு டீ எடுத்துக்கோ. தாஜ் கவர்மெண்ட் போனா 150 ரூபா டீ. இதே நம்ம வெளியே சாப்பிட்டா 12 ரூபா. அது ஒரு டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி வந்து சாப்பிட்டு போவேன். வேலை கம்மியா தரும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நிறைய இடத்துக்கு போவாங்க எல்லாம், போன உடனே சாப்பாடு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்த உடனே நம்மளை பார்த்த உடனே சாப்பாடு எடுத்து நீட்டிக்கினே இருப்பாங்க. ரைஸ் எல்லாம் அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். வணக்கம் மிஸ்டர். இப்ப வந்து இந்த சாப்பாடு எல்லாமே வந்து நீங்களும் உங்க மாமியார் தான் சேர்ந்து? ஆமா மேம், வீட்டுல எல்லாருமே ஷேர் பண்ணி தான் செய்வோம். எல்லாரும் சேர்ந்து செய்வோம். காலையில 6 மணில இருந்து மதியம் 12 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். முடிஞ்சிச்சுன்னா கடைக்கு எடுத்துட்டு வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க? காய் கட் பண்ணி கொடுக்குறது, மசாலா அரைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை எல்லாம். குழம்பு தாளிதெல்லாம் மாமியார் செய்வாங்க. குடும்பம் தான் ஹெல்ப் பண்ற வேலை எல்லாம் அவங்கதான் ஃபுல்லா ஆமா, செய்வாங்க. அவங்கதான் ஃபுல்லா செய்வாங்க. என்னெல்லாம் அவங்க மீன் குழம்புலாம் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க. ஆமா, மீன் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்சி விட்டதால கொஞ்சம் டேஸ்ட் வரும். வணக்கம்ண்ணா, உங்க பேரு? என் பேரு மணி. ஓகே, கடையோட பேருனா? ராமாய். ராமாயி சாப்பாடு கடை. என்ன டைமிங்ல இருந்து என்ன டைமிங் இருப்பீங்கன்னா? 12ல இருந்து 3 மணி வரைக்கும், 3:30 வரைக்கும் இருக்கும். லேண்ட்மார்க், கடையோட லேண்ட்மார்க் கரெக்டா எங்கன்னா வரும்? GRT ஆப்போசிட் பக்கத்துல. GRT ஸ்கூலுக்கு வெளியே இருக்கும். GRT பக்கத்துல JK டவர். ஓகே, JK டவர் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே. சரி, நான் என்னென்ன கிடைக்கும் நான் உங்க கடைக்கு வந்தா? கையில வந்து முட்டை இருக்கும், மீன் இருக்கும், கறி இருக்கும், அப்பளம் இருக்கும், ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, சாம்பார், ரசம், சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்பு. நான் கடை வந்து எவ்வளவு நாளா நடத்திட்டு இருக்கீங்க? ஒரு 30 வருஷமா இருக்குமா? 30 வருஷமா நடத்திட்டு. 30 வருஷமா. சின்ன பசங்க இருந்து நான் சரி சரி. GRT ஸ்கூல்ல வந்து பஸ் நான் தான் கடையை இந்த தள்ளு வண்டியிலே போடு. வேற யாரும் இந்த டவுன் டவுன்ல யாரும் போட்டுது. இப்போதான் நிறைய கடை ஆயிடுச்சு. அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லணும், இது இங்க போனா சாப்பாடு நிறைய இருக்கும், வாங்கினோடா அப்படின்னு சொல்லணும். அதனாலதான். நான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகும் மேடம். அதுல ரொம்ப கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, கால் வச்சு கட்டா போதும். உழைப்பு காசு கிடைக்கும். ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம்.
இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. மீன் குழம்பு ஊத்திருக்கேன், அதுல வந்து நிறைய பீஸ் போட்டிருக்காங்க. அது தவிர வந்து முட்டை தொக்கு கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சௌ சௌன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, கொஞ்சம் போட்டி வத்தல் மாதிரி கொடுக்குறாங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா பீஃப் குழம்பு இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு. சிக்கன் குழம்புலாம் நெக்ஸ்ட் நான் ஊத்திப்பேன். பீஃப் கிரேவி இருக்கு. பீஃப் கிரேவியோ பீஃப் குழம்பு நான் ஊத்திக்க மாட்டேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு புடி பிடிக்கலாம். மீன் குழம்புல வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊத்திருக்காங்க. முள்ளு வேற நிறைய இருக்கு. ஐயோ அடியில இருக்கு. செம்மையா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. டைம் வேற 2 o'clock ஆயிடுச்சா. மீன் குழம்புலாம் ரொம்ப கொஞ்சமா தான் இருந்தது. எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம மீன் குழம்ப வந்து பீஸோட சாப்பிடலாம். செம்மையா இருக்குங்க டேஸ்ட். அந்த மீன் குழம்போட ஃபிளேவர், மீன் ஃபிளேவர் அப்படியே இறங்கி அந்த தேங்காய்லாம் அரைச்சி விட்டுருக்காங்க. கரெக்டா இருக்கு. எனக்கு காரம் ரொம்பலாம் இல்ல, ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இந்த தேங்காய் அரைச்சி ஊத்தினால காரம் எல்லாம் கம்மி பண்ணிடுச்சு. ஸ்பைசினஸ் கரெக்டா இருக்கு. ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப தண்ணியாலாம் இல்லைங்க, ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில தான் கொடுத்துருக்காங்க. குழம்பு வந்து தாராளமா ஊத்துறாங்க. அதுதான் நான் பார்த்தோன்னே ஷாக் ஆனேன். அவங்கதான் ஊத்துறாங்க, பார்த்து ஊத்தாம இஷ்டத்துக்கு ஊத்துறாங்க. அதே மாதிரி பார்சல் கட்டும் போதுதான் வேற லெவலா பண்றாங்க. 70 ரூபான்னு பார்சலுக்கு வாங்குறாங்க. ஆனா வந்து ரைஸ் வந்து ஏகப்பட்டது வைக்கிறாங்க. ஒரு சாப்பாடு வாங்கி 2 பேர் சாப்பிடலாம். 5 வகை குழம்பும் கொடுத்துடுறாங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, சாம்பாரு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சிருக்காங்க, பீஃப் குழம்பு, ரசம், 5 வகை குழம்பு கொடுக்குறாங்க. கூட்டு வேற கொடுக்குறாங்க கூடவே. உங்களுக்கு சைடிஷ் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். மீன் சாப்பாடுனா 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. முட்டை சாப்பாடுனா 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ரைஸோட குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்குங்க. மீன் குழம்பு வர செம்மையா இருந்தது. மீன் பீஸ் எல்லாம் எனக்கு நிறைய வந்தது. ஆனாலும் எனக்கு சாப்பிட தெரியல. பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. அதனால நான் சிக்கன் குழம்புக்கு ஜம்ப் ஆயிட்டேன். என்ன பண்றது? சிக்கன் குழம்பு வந்து பீஸே இல்லாம தனியா சாப்பிடலாம். கன்சிஸ்டன்சி வைஸ் திக்கா தான் இருக்கு. செம்மையா இருக்கு. மசாலாலாம் நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க. காரமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மீன் குழம்பும் சூப்பரா இருந்துச்சு. கறி குழம்பும் செம்மையா இருக்கு. நான் முட்டை தொக்கை வந்து சாதத்தோட தனியா சாப்பிடலான்னு பார்த்தேன். அடுத்து சாம்பார், ரசம் எல்லாம் இருக்கு. நம்ம வயிற்றுல இடம் இருக்காது. ஸோ வந்து சிக்கன் குழம்போடயே ட்ரை பண்ணலாம். ஒரு பீஸ் முட்டை, அந்த தொக்கு, அப்புறம் கொஞ்சம் வத்தல், இதோட அப்படியே ஒரு பெரிய பைட்டா போலாம். சான்ஸே இல்லைங்க. கறி குழம்புலாம் ஐயோ யுவா முடியல என்னால. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த டேஸ்ட் அவ்வளோ செம்மையா இருக்குங்க. எலும்பு கேட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. நானே ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு வார்த்தை வராதுல்ல. என்கிட்ட இல்லடா போடா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அடுத்தபடியா நம்ம சாம்பாருக்கு களத்துல இறங்கிட்டோம். சாம்பார் வந்து அந்த கூட்டோட சாப்பிடலாம். சிறுபருப்புலாம் போட்டிருக்காங்க அந்த கூட்டுல. அந்த கூட்டு லெக் பீஸ் நினைச்சு என் காலை கடிக்கிறாங்க. அப்படியே சாப்பிடுவோம். சாம்பார் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க சாம்பார்ல. சாம்பாருமே சூப்பரா இருக்கு. சோளம்பருப்புலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெஜிடேரியனும் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. வெறும் சாம்பார், இந்த கூட்டு, ரசம், அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. சாம்பாருமே செம்மையா இருக்கு. வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களும் இங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்டி எல்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்க. சாம்பாருக்கு வந்து நம்ம மீனை வச்சு சாப்பிட போறோம். மீனுமே சூப்பரா இருக்கு. நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து காரம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. நான் 2வது வாட்டி போட்டுக்கிட்டேன். இதோட ரசத்தை முடிக்க போறேன். அவ்வளவுதான். ஃபைனல் ஸ்டேஜ் ரசத்துக்கு வந்தாச்சு. அது கொஞ்சம் முட்டை தொக்கு, வத்தல்லாம் வச்சிருக்கேன். அதோட சாப்பிடுவோம். ரசமும் செம்மையா இருக்குங்க. நான் என்னத்த சொல்றது, குழம்புதான் அவ்வளவு டேஸ்டா குடுக்குறாங்கன்னு பார்த்தா ரசமுமே செம்மையா குடுக்குறாங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பக்காவா இருக்கு. மிளகோட காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. பூண்டெல்லாம் நசுக்கி போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு. எனக்கு வந்து ரசம் சாப்பிட்டாதான் பினிஷிங்கே இருக்கும். எல்லாருக்குமே ரசம் வந்து கண்டிப்பா சாப்பிடுவேன், உங்களுக்கே தெரியும். அதுவும் இந்த முட்டை தூக்கோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு.
இந்த ரசத்தை ரசிச்சு ருச்சி குடிச்சிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்ட சாப்பாடுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்புலாம் செம்மையா இருந்தது. டேஸ்ட் நான் 2-3 வாட்டி வாங்கி சாப்பிடலாம்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருந்தது. அதான் பரோட்டா குடுக்குற சால்னா டேஸ்டே இருந்துச்சு. ஆனாலுமே ரைஸ்க்கு செட் ஆச்சு அந்த குழம்பு. சாரமா செம்மையா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பார்சல் கட்டும் போது 3 பீஸ் போட்டுதான் கட்டுறாங்க. பீஃப் குழம்புல சிக்கன் குழம்பு, மீன் குழம்புலயும் மீன் பீஸ் போடுறாங்க. சோ வந்து நமக்கு சைடிஷே தேவைப்படாது, அந்த பீஸ் வச்சே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம்ம வர்த்தான ஸ்பாட் இது. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் வீட்டு ஸ்டைல்லயே இருந்தது. நிறைய விஷயம் எல்லாம் சாப்பிடும் போது அதே மாதிரி ரைஸோட குவாலிட்டியும் சூப்பரா இருந்தது. 4 விஷயம் நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். குவாலிட்டி, குவான்டிட்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, டேஸ்ட் 4மே கண்டிப்பா கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.